Hi guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல fish fry recipe தான் பார்க்க போறோம். சோ பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ ஒரு கடாய் எடுத்துட்டு நான் வந்து மிளகாய் பொடி ஆட் பண்ணிருக்கேன். இந்த மிளகாய் பொடி வீட்ல அரைச்சது. அதுக்கு அப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி, ஆச்சி ஃபிஷ் ஃப்ரை மசாலா யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து எந்த பிராண்ட் செட் ஆகும்னு பாருங்கள். மோஸ்ட்டாக இதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் எப்போயுமே இதான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்க்குறோம். இந்த ஆயில் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த ஆயில் சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லாவே கிறிஸ்பியாக வரும். ஸோ அதனால் சேர்க்குறேன். கொஞ்சோண்டு தண்ணி கலந்து இந்த மசாலாவை ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதில் இப்போ நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, நம்ம ஃபிஷ்ஷை தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி ஆட் பண்ணுறதால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப நல்லாவே அந்த ஃபிஷ்ஷில் வந்து அந்த மசாலா வந்து இறங்கும். ஸோ எப்போயுமே வந்து இதை கட் பண்ணி ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்துட்டு ஒரு ½ hour கிட்ட நீங்கள் ஊற வச்சிடலாம். ½ hour to 2 hours வரையும் ஊற வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ ஊற வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து ஃபிஷ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், உள்ளெல்லாம் நல்லா மசாலா இறங்கியிருக்கு. இப்போ நம்ம ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஒரு தவா எடுத்து வச்சுட்டு இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நான். நீங்கள் எப்போவுமே தவா சூஸ் பண்ணுங்கள், கடாய் சூஸ் பண்ணாதீங்க. ஸோ கடாயில் நீங்கள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. ஆனால் தவாவில் பண்ணும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க, இன்னுமே உங்களுக்கு வந்து டேஸ்ட்டாக வரும். ஸோ நான் கலந்து எடுத்து வச்சுருக்கிறத இப்போது இந்த தவாவில் ஆட் பண்ணியிருக்கேன். தவாவை கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும். அண்ட் மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். நம்ம உள்ளேயும் ஃப்ரை பண்ணணும், ஏன்னா நம்ம வந்து இதை நடுவில் வந்து கட் பண்ணி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ அதனால் உள்ள வரையும் நல்லா அந்த மசாலா ஃப்ரை ஆகணும். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி அது கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வந்து பாருங்கள், அந்த ஃபிஷ்ஷு வந்து ஃப்ரை பண்ணுற இடத்துல அந்த பபுள்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ மசாலா வந்து உங்களுக்கு வேகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பபுள்ஸ் வந்து இந்த மாதிரி ஒயிட்டாக ஆகிட்டு உங்களுக்கு தெரியும். அந்த நுரையெல்லாம் கம்மியாக இருக்குன்னா ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் திருப்பி போடுற டைம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணுங்கள். இல்லைனா அந்த தோல் வந்து அப்படியே விரிஞ்சு வந்துடும், அது உங்களுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அந்த தோலோடு ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து கம்ப்ளீட்டாக அது வந்து அந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபிஷ் ரெடின்னு சொல்லி அர்த்தம். இந்த டைமில் நீங்கள் எடுத்து வச்சு சூப்பராக சர்வ் பண்ணலாம். பாருங்கள், பார்க்கவே செம்ம எம்மையாக இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேஸ்ட்டு செம்மையாக வந்திருக்கு. வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.